ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம செந்தில் அண்ட் மீனாவை காட்டுறாங்க. ஸோ செந்தில் போய் தயங்கி மீனாட்ட எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின் போது மீனா உனக்கு இல்லாத பணமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கார்டை கொடுக்குறாங்க. என்கிட்ட கேஷ் இல்லடா கார்டு வச்சுக்கோ அப்படின்றாங்க. ஸோ செந்திலுக்கு கஷ்டமா இருக்கு. என்னன்னு கூட கேட்காம கொடுக்குறாளே அப்படின்ட்டு உண்மையை சொல்றாரு. இல்லை இப்படி வந்து அண்ணாக்கு வந்து காசு தேவைப்படுது, அண்ணி ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க, அந்த ரூம் வந்து 26,000 அப்படின் போது உடனே நம்ம மீனா இருந்துட்டு உங்க அன்னிக்காகலாம் நான் தர முடியாது அப்படின்னு கார்டை பிடிங்கிடுறாங்க. ஸோ மீனா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அன்னைக்கே டவுட், அரண்மனை மாதிரி இருக்க அந்த ரூம்க்குலாம் போயிட்டு வெறும் 5,000 ரூபா 3 நாளைக்குன்னு போது எனக்கு நம்ப முடியல. பட் இருந்தாலும் சரி நமக்கு தேவையில்லாத பிரச்சனை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் தெளிவாக ஹனிமூன் பேக்கேஜ் 26,000, அட்வான்ஸ் தான் 5,000 போட்டிருக்கு. ஸோ அவங்க தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. பட் செந்தில்ன்ட்டு ஏதோ ஒரு அவசரத்தில் அன்னி பண்ணிட்டாங்க விடும் போது எது அவசரம், வீட்டுக்குள்ளே என்ன நடந்தாலும் ராஜி என்ன பண்ணுறா, அரசி என்ன பண்ணுறா, நான் என்ன பண்ணுறா, அத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து மாமாட்ட போட்டு கொடுக்க தெரியுது தானே. மாமாவோட செல்ல மருமக தானே, மாமா ஊரகத்திலேயே தேடி கண்டுபிடிச்ச ஒரு செல்ல மருமக தானே, மாமாட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்றாங்க. ஸோ செந்தில் சொல்றாரு இல்லை அப்பாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும் அப்படின்றாங்க. ஸோ மீனா கேட்குறாங்க அப்போ இப்போ நான் ஹெல்ப் பண்ணனா நாளைக்கு மாமா என்ன திட்ட மாட்டாரா, என்னம்மா நீ சம்பாதிக்கிறன்றதுக்காக நீ எனக்கு தெரியாமல் என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு மாமா என்ன திட்ட மாட்டாரா. ஸோ இந்த வீட்டில் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஹெல்ப் பண்ணுவேன், யாருக்காகனாலும் நான் திட்டு வாங்க ரெடி, ஆனால் உங்கள் மயில் நொன்னிக்காகலாம் நான் திட்டு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காசு தர முடியாதுன்னு ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட கோமதி, ராஜி, மீனா இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பழனி மாமா வர்றாரு. ஸோ பழனி மாமா வந்து அவர் சைடுக்கு அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ கோமதி கிட்ட அவரும் காசு கேட்குறாரு. என்ன சொல்லி கேட்குறாரு அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கு கால் உடஞ்சிருச்சுக்கா, அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, கொடுக்கணும்க்கா, அதனால காசு கொடுக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த இடத்துல செந்தில் இருந்துட்டு போராட்டிட்டே இருக்கார். மாமா வா மாமா வெளியே மாமா அப்படின்ட்டு இருக்காரு. பட் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தே ஆவேன் அப்படின்ற மாதிரி பழனி ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அக்கா எப்படியாவது காசு கொடுக்கா, என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்க்கா, மாமா உன்கிட்ட கொடுத்து வச்சிருப்பார்ல அந்த காசை கொடுக்கா அப்படின்ட்டு இருக்காரு. பட் கோமதி ஐயோ என்கிட்ட இருந்தால் நான் கொடுத்துருவேன், என்கிட்ட காசே இல்லை, ஆனால் மாமா கொடுத்து வச்ச காசை நான் எடுத்தேன் அப்படின்னா பயங்கர பிரச்சனையாயிரும், என்னால் முடியாது அப்படின்னுறாங்க. ஸோ வெளியே கூட்டிட்டு வர்றாரு பழனியை வந்து நம்ம செந்தில் கூட்டிட்டு வந்துட்டு சொல்றாரு மாமா ஆல்ரெடி நான் மீனா கிட்ட சொல்லிட்டேன், மீனாவும் இல்லைன்ட்டா, நீ அங்கே போய் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மீனா உன்னை தப்பா நினச்சிக்கூடாது நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. ஸோ அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா மாமா அண்ட் செந்தில் 2 பேரும் காசு இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ கதிரும் அந்த இடத்துல வராரு. ஸோ நம்ம பழனி மாமா சொல்றாரு எங்களால் ஒரு பைசா கூட ரெடி பண்ண முடியலடா, நீ என்னாச்சு அப்படின் போது ஸ்டில் எங்கிட்ட அந்த 10,000 தான் இருக்கு அப்படின்னு கதிர் பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரம் கரெக்டாக பாண்டியன் கால் பண்றாரு. ஸோ பாண்டியன் கால் பண்ணி திட்டுறாரு, என்னடா கடையில் எல்லாம் எல்லாரும் எங்கே போனீங்க, குமரேச மாமா வயசான மனுஷன் அவரை விட்டுட்டு நீங்கள் எல்லாரும் எங்கே போனீங்க அப்படின்போது இல்லை நாங்கள் டெலிவரிக்கு போயிருக்கோம் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. ஸோ பாண்டியனுக்கு ரொம்ப கோவம் வருது. 2 பேர் இப்போ கடைக்கே வந்தாகணும், சீக்கிரம் வாங்க அப்படின்றாரு. ஸோ கடைக்கு போகலாம் அப்படின் போது நம்மளோட கதிர் இருந்துட்டு இரு நானும் வரேன் அப்படின்றாரு. ஸோ நீ எதுக்கு கடைக்கு வர, ஏதாவது பிரச்சனை பண்ணுற அப்படின்போது இல்லை ஒன்றும் இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர், பழனி, செந்தில் 3 பேருமே வந்து கடைக்கு வராங்க. ஸோ கதிரை பார்த்ததுமே இவதுக்கு இங்கே வரா 3 பேர் ஒன்றா எங்கே சுற்றிட்டு வரீங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. இல்லை நாங்கள் எல்லாருமே வழியில் மீட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. பார்த்தோன்னா பாண்டியன் வெளியே நின்றுட்டு இருக்காரு, கடைக்கு வெளியே நின்று ஒரு கஸ்டமர் கூட வேற பேசிட்டு இருக்காரு. இவங்க 3 பேரும் உள்ள போயிட்டாங்க. அண்ட் இதுல செந்தில் அண்ட் பழனி 2 பேரும் அந்த கடையில் இருக்க அந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த நேரம் நம்ம கதிர் ஒரு திருட்டு வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது பாண்டியனோட போன் எடுத்து வச்சுக்கிறார். அண்ட் பாண்டியனும் அவசரமா வீட்டுக்கு கிளம்பும் போது என் போன் அங்கதான் இருக்கும் எடுத்து கொடு பழனி அப்படின்னு கேட்கிறாரு. பட் தேடி பார்த்தா காணோம். சரி நீங்களாம் எடுத்து வைங்க, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அண்ட் மாமாவும் என்ன பண்றாருன்னா சரி குடோன்ல எங்கேயாவது வச்சிருக்காரா அப்படின்னு பாப்போம்னு சொல்லிட்டு பழனி குடோனுக்கு போனை தேடியா போயிட்டாரு. ஸோ இந்த நேரம் நம்ம செந்தில் நினைக்கிறார் ஒரு ரிங் விட்டா தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி பார்த்தா கதிர் கிட்ட அப்பா போன் இருக்கு. டே அப்பா போன் நீ எதுக்கு எடுத்திருக்க அப்படின் போது ஸோ கதிர் அதுக்குள்ளே பாண்டியன் போன்ல இருந்து அந்த காசை கதிருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஸோ இதை பார்த்து செந்தில் ஷாக் ஆகுறாரு. டே நீ எதுக்குலாம் இதை பண்ணிட்டு இருக்க, பிரச்சனை ஆயிரும்டா, அப்பா நாளைக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவோம், அப்பாக்கெல்லாம் தெரியாது, அப்பா கண்டுபிடிக்கவும் தெரியாது, அது இல்லாமல் அப்பாக்கு பாஸ்வேர்டே செட் பண்ணி கொடுத்தது நான் தான், எனக்கு தெரியும் அப்பா அதெல்லாம் பார்க்க மாட்டாருன்னு. ஸோ 10,000 நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ செந்தில் கேட்குறாரு டே 11,000 தேவைப்படுது, நீ 10,000 ரூபா அப்படின்றியும் போது ஐயோ அண்ணா அவசரத்தில் 10,000 தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணேன், சரி நான் பாரு கல்லாப்பேட்டிலேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு. அந்த நேரம் கரெக்டாக நம்ம மாமாவும் வந்துடுறாரு பழனி மாமா. ஸோ பழனி மாமாட்ட கதிர் கேட்குறாரு மாமா நான் ஒரு 1000 ரூபாய் கல்லாப்பேட்டிலேருந்து எடுத்துக்கிறேன் அண்ணனுக்காக தான் அப்படின் போது ஐயோ வேண்டாண்டா எங்களால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பழனி செந்தில் சொல்றாரு. பட் இருந்தாலும் கதிர் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாயை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஸோ சொன்ன மாதிரி பாண்டியனுக்கு வந்து உடனே பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா, அந்த மெசேஜும் டெலீட் பண்ணிட்டாரு கதிர். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் தெரியாது, அது அவர் கண்டுபிடிக்க மேபி லேட் ஆகலாம். பட் இந்த கல்லாப்பேட்டிலேருந்து எடுத்த காசை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூடிய சீக்கிரத்திலே மறுபடியும் நம்ம கதிரோட கண்ணம் பழுக்க போகுது அப்படின்றது இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ பார்ப்போம் இன்னும் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.